கோயம்புத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த குடும்பத் தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும், அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க குடும்பத்தில். ஆனா 1,31,31,00,000 இருக்கின்றன. மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல. அண்மையில் 2 மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 28 மாசம் கிடைக்கல. ஒரு ஆண்டுனா அந்த 5 ஆண்டுனா 32 மாசம் தான் கிடைக்கும். இப்ப கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவருக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்க முடியல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே, பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க. இதுதான். அதோட லேப்டாப் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் மாண்பு அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டம். அதிமுக ஆட்சியில் சுமார் 52,32,000 பேருக்கு நான் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க. இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. அதுவும் எப்ப கொடுக்குறாங்க? கொடுப்பது நாங்கள் வரவேற்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா இந்த திட்டத்தை 2025 கல்லூரி திறக்கின்ற பொழுதே கொடுத்ததுதான் பயனுள்ளதா இருக்கு. அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணினி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்கிறார். அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாம போச்சு. இன்றைக்கு 3 ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்ப கொடுக்கிறாங்க. அதுவும் பிரயோஜனம் இல்லை. கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் கொடுத்தா தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் கிடையாது. அதுவும் வாக்குகளை நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே, அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும், அந்த லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. சார், அமித்ஷா வந்து இன்றைக்கு நைட் வந்து வராரு திருச்சிக்கு. அவரை சந்தித்துக்கான வாய்ப்பு நீங்கள் கேட்டிருக்கீங்க? இதுவரை இல்லை. நாளை சேலம் வர்றாரு. என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு பெறுவதற்காக வர்றாங்க. வாய்ப்பு இருந்தால் நாங்கள் சந்திப்போம் நாளைக்கு. 2026 எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் டிஜிபி ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. ஏற்கனவே யூபிஎஸ்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் தான் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க. அதுல ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கணும். இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்? சட்ட ஒழுங்கு எப்படி பேணி காக்க முடியும்? 2026 வந்து அதிமுக தான் அமையும் சொல்லிட்டாரு. அது அமித்ஷா சொல்லுவாங்க. எங்க ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க? தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் பத்திரிகையில் தான் வச்சிருக்கீங்க, ஊடக நண்பர்கள். முதல்ல ஐடிசி சோழா ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா? அது என்ன சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தானும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கு மேல எத்தனை தடவை தான் திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்க? தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது. 4-5 மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது.
சார் 2026 வாய்ப்பு இருக்குதுங்களா நம்ம கூட்டணிக்கு? இன்னும் சில அந்த கூட்டணியில இருந்து இன்னும் சில கட்சிகள் வரும். இன்னும் அந்த அப்படியெல்லாம் கூட்டணியில எதுவும் சொல்ல முடியாது. எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் சொல்ல முடியும். எங்க கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தேமுதிக நிலைமை இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. சார் நாளை வந்து தமிழக முதல்வர் வந்து திருப்பத்தூருக்கு வராரு சார். தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திருப்பத்தூருக்கு வராரு. இந்த நிலையில வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில போய் சேரதா ஒரு பரவி வருகிறது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஏற்கனவே கட்சிக்கு போய்த்தானே வந்தாரு. ஏற்கனவே அதிமுக திமுக போயிட்டு தானே மறுபடியும் இங்க வந்தாரு. இல்லை சார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார் ஆமா சார், வாணியம்படி பகுதியை சேர்ந்தவர். ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அதிமுக வந்தாங்க. அதனால மீண்டும் திமுக போறது ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. அதனால அதிமுக எந்த பாதிப்பு இல்லை. சார், தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது. இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? நாங்க தெளிவா சொல்லிட்டுமே. நேற்று இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருக்கேன். 2 நாளைக்கு முந்தி எங்களுடைய கரூர் மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிம வள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்க இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி போட்டோ எடுத்து அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு 5 ரீச்ல நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.